நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவினில் மகா சிவராத்திரி அன்று அவசியம் நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல்களும் செய்யக்கூடாத செயல்களை பற்றியும் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம். மேலும் மிக முக்கியமாக மகா சிவராத்திரி அன்று நாம் சொல்ல வேண்டிய உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த 6 சிவமந்திரங்களை பற்றி தான் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் இருக்கும் போது வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி தினமே மகா சிவராத்திரி ஆகும். இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி என்றும் பெயர். சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினம்தான் சிவராத்திரி ஆகும். சிவபெருமானுக்கு உகந்த இரவும் சிவராத்திரி தான். சிவராத்திரி தோன்றிய தலம் திருவண்ணாமலை. அதுபோல் சிவபெருமான் லிங்க வடிவமாக தோன்றிய காலம்தான் லிங்கோத்பவ காலம். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் லிங்கோத்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்தில் சிவதரிசனம் செய்வது மிக மிக சிறப்பானது. சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையானாக காட்சியளித்த 3ஆம் காலமான அந்த லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷமானது. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்று பொருள். சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களின் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் அனைத்தையும் அழிப்பவர். அதாவது ஒருவருடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களான காமம், கோபம், குரோதம், பேராசை, பொறாமை போன்ற அனைத்து தீய எண்ணங்களையும் முழுமையாக அழிப்பவர். அவரை முழுமையாக வழிபடுபவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வித மனக்கவலைகளையும், நோய்களையும், வறுமைகளையும் அறவே அழிப்பவர். ஒருவர் தனது 3 பிறவியில் செய்த அனைத்து பாவங்களையும் முழுமையாக அழிப்பவர் சிவபெருமான். ஒருவர் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வினை பயன்களை அழிப்பதற்காக 8 விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பார்கள். அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதி அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதமாகும். அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது அனைவருக்கும் கிடைக்காது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் இருந்தால் மட்டுமே இந்த மகா சிவராத்திரியினுடைய விரதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி நாளன்று நாம் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய செயல்களை பற்றி பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளன்று அதிகாலையில் குளித்து நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு விரதத்தை தொடங்கி நாள் முழுவதும் உறங்காமல் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனை தரிசித்து மறுநாள் அதிகாலையில் சிவாலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை அனைத்தும் முடிந்த பிறகு சிவதரிசனத்தை முடித்து கொண்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானை நினைத்து அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு 4 ஜாமங்களிலும் நடைபெறும் பூஜைகளை எல்லாம் கண்டு தரிசித்து இறைவனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த மகா சிவராத்திரி திருநாள். மனிதர்களுக்கு மிக முக்கியமான 2 விஷயங்கள் என்றால் உணவு, நல்ல உறக்கம் என்றே சொல்லலாம். இவை 2ஐயும் இந்த சிவராத்திரி தினத்தன்று விலக்கி நாம் சிவனுக்காக விரதம் இருந்து இருக்கக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி நாளாகும். உணவு, தூக்கம் இவை 2ஐயும் விலக்கினாலே நம்முடைய 5 புலன்கள் தானாகவே அடங்கும். அதன் மூலம் இறை உணர்வு நாம் முழுவதுமாக பெற முடியும். நம்முடைய எண்ணங்கள், நாம் என்னெல்லாம் நினைத்து விருப்பப்படுகிறோமோ அத்தனை நம்முடைய விருப்பங்களும் எண்ணங்களும் சித்தியாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மகா சிவராத்திரி நாளன்று விரதத்தை மேற்கொள்பவர்களுடைய உடல்நிலை நன்றாக இருப்பவர்கள் அன்றைய நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம். அதுவே வயதானவர்கள், குழந்தைகள், உடல் நல கோளாறு கொண்டவர்கள் இவர்கள் அன்றைய நாளில் பால், பழம் அல்லது உப்பு சேர்க்கப்படாத உணவை உண்டு மேலும் குறிப்பாக மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மேலும் மகா சிவராத்திரி நாளன்று முழுவதும் சிவனுடைய திருநாமங்களை சொல்லி 4 கால பூஜைகளை செய்து வழிபடுவது மிக மிக விசேஷம். இந்த நாளில் 3ஆம் காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகும். இதனால்
இந்த ஜென்மம் மட்டுமல்லாது மறு ஜென்மத்திலும் நிறைவான வாழ்வை பெற முடியும். அந்த அளவிற்கு மகத்துவம் நிறைந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். மேலும் இந்த மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானம் படிப்பது, கோளறு பதிகம் படிப்பது, லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் படிப்பது, நடராஜர் 10, பரமசிவ ஸ்தோத்திரம், திருமந்திரம், திருவாசகம் இவற்றை படிப்பது மிக மிக நல்லது. மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானுக்கு தேன், பால், தயிர், நெய், விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. அதைவிட சிறந்தது, அன்றைய தினம் நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் போது இந்த அபிஷேக பொருட்களை, உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தருவது என்பது மிக சிறந்த புண்ணிய பலன்களை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும். எனவே இந்த சிவராத்திரி தினத்தன்று உடலாலும் மனத்தாலும் சிவ சிந்தனையுடன் இருந்தால் மட்டுமே சிவராத்திரி தின விரதம் முழு பலனை தரும். சிவபெருமானினுடைய முழுமையான அருளை நாம் முழுவதுமாக பெற முடியும். இனி இந்த மகா சிவராத்திரி நாளன்று நாம் செய்யக்கூடாத செயல்களை பற்றி பார்ப்போம். இந்த மகா சிவராத்திரி தினத்தில் குறிப்பாக மாமிசம் அருந்துவது, மது அருந்துவது, துரித உணவுகளை சாப்பிடுவது இவற்றை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மேலும் மகா சிவராத்திரி நாளன்று கண் விழித்திருப்பதற்காக செல்போனில் விளையாடுவது, டிவி பார்ப்பது, கேளிக்கையில் ஈடுபடுவது இவற்றை நிச்சயம் அறவே தவிர்க்க வேண்டும். தவிர இவற்றுக்கு மாறாக அன்றைய நாள் முழுவதும் சிவ சிந்தனையில் ஈடுபட்டு சிவ ஸ்தோத்திரத்தை படிப்பதை என்பதை நீங்கள் அன்று இரவு முழுவதும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மகா சிவராத்திரி தினத்தில் நீங்கள் தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் இவற்றை அறவே நீக்க வேண்டும். பிறரை திட்டுவது, பொய் பேசுவது, பெண்களை, குழந்தைகளை அழவிடுவது போன்ற செயல்களை நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மீறி இது போன்ற செயல்களை செய்வதால் விரதம் முறிவதோடு பாவம் வந்து சேரும். இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயம் பகலில் உறங்கக்கூடாது. மேலும் இந்த சிவராத்திரி தினத்தன்று ஆலயங்களுக்கு செல்லும் பக்தர்கள் அங்கு தரும் அன்னதான பிரசாதத்தை இந்த சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் வாங்கி உண்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் விரதம் என்பது அன்றைய தினத்தில் பாதிக்கப்படும். எனவே நீங்கள் அவற்றை அன்றைய தினத்தில் சிவராத்திரி விரதம் முடியும் வரை தவிர்ப்பது என்பது மிகவும் நல்லதாக இருக்கும். இனி சிவராத்திரி தினத்தன்று முழுவதும் அவசியம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த 6 முக்கியமான அதிசக்தி வாய்ந்த சிவமந்திரங்கள், அதாவது நடக்காததையும் நடத்தி காட்டும் அற்புதமான உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். சிவராத்திரி தினத்தன்று சொல்ல வேண்டிய சிவ பஞ்சாட்சர மந்திரமானது ஓம் நம சிவாயா. இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த சிவராத்திரி நாள் முழுவதும் சொல்லும்போது பஞ்சபூத சக்திகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் எந்தவித தீமைகளும் நம்மை நெருங்காது. அடுத்ததாக சிவராத்திரி அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய சிவ ருத்ர மந்திரமானது ஓம் நமோ பகவதே ருத்ரே. இந்த மந்திரத்தை சிவராத்திரி முழுவதும் நீங்கள் சொல்லும்போது சகலவித சௌபாக்கியங்களையும் நிச்சயம் நீங்கள் பெற முடியும். அடுத்ததாக சிவராத்திரி அன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய சிவபெருமானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமானது ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். மந்திரங்களிலேயே காயத்ரி மந்திரம் மிகவும் உயர்ந்ததாகும். மந்திரங்களுக்கு தலைவனாக இருக்கும் காயத்ரி மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரங்கள் எதுவும் இல்லை என்றே சொல்லலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து வந்தால் கேட்ட வரம் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சிவராத்திரி அன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடுவதற்கு அவசியம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் சிங் சிவாய நமக. அடுத்ததாக சிவராத்திரி அன்றைய தினத்தில் நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷிய மாமிர்தாத். யமபயம் நீங்குவதற்கும் தோல்வி குறித்த பயங்கள் நீங்கவும் வாழ்வில் தைரியமாக இருப்பதற்கு சிவபெருமானுடைய இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சிவராத்திரி அன்றைய நாளில் உச்சரிப்பது உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை நிச்சயம் பெற்றுத்தரும். அடுத்ததாக சிவராத்திரி அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய சிவ மூல மந்திரமானது சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே.
திருமூலர் அருளிய இந்த சிவனுடைய மூல மந்திரத்தை சிவராத்திரி அன்றைய தினத்தில் உச்சரிக்கும் போது எந்த விதமான துன்பங்களும் நம்மை நெருங்காது. இத்தகைய அதீத சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி விரதத்தினை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். இந்த விரதமானது மற்ற விரதங்களைப் போல் அல்லாமல், அதாவது மற்ற விரதங்கள் கடைபிடித்தவருக்கு மட்டுமே நன்மை தரும். ஆனால் இந்த மகா சிவராத்திரி விரதமானது இந்த விரதத்தை மேற்கொள்பவர் மட்டுமல்லாமல் அவருடைய தலைமுறைக்கு ஈடு இணையற்ற புண்ணியத்தை தரக்கூடியது. அன்பு நேயர்களே, இந்த சிறப்புகள் நிறைந்த மகா சிவராத்திரி விரதத்தினை அனைவரும் தவறாது கடைபிடித்து சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை நிச்சயம் நீங்கள் பெற வேண்டும். இந்த பதிவினை மறக்காமல் அனைவரும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.